Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல JLPT N3 மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். மொஜிகோய் பார்ட்ல காஞ்சி டு ஹிரகானா ரோமன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரோமன்ல நீங்க 3 விதமா ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டா காஞ்சியை பார்த்து அதுக்கான ஈக்குவலண்ட் ஹிரகானா வேர்டை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு காஞ்சி தெரியாது பட் அந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஹோல் சென்டென்ஸை படிச்சுட்டு ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எது அங்கே மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எலிமினேஷன் ப்ராசஸ், அதாவது ஸோ 1 or 2 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கிற வேர்டுக்கான காஞ்சிஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச காஞ்சிஸாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது கொஸ்டினில் இருக்க காஞ்சியும் ஆப்ஷனில் இருக்க வேர்ட்க்கான காஞ்சியும் வேறு வேறு அப்படிங்கும்போது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அது ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி 1 or 2 ஆப்ஷன்ஸ் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனை நம்ம சென்டென்ஸை படித்து பார்த்து ஸோ நீங்கள் ஏதாவது வேறு வேறு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த வேர்ப் வராது அப்படின்னு நம்ம எலிமினேட் பண்ணி கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காஞ்சிக்கான ட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இச்சிபான் ரிங்கோகா ஹக்கோனு நக்கானி நானி நானி இரு. ஸோ ஆப்பிள்ஸ் எல்லாம் பாக்ஸுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். டைரக்டா இந்த காஞ்சிக்கான வேர்டு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். சுந்தே சுமு அப்படின்றது லோட் பண்ணுறது, கார்லலாம் லக்கேஜ்லாம் லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. நரந்தே அப்படின்றது ஸோ நம்ம லைன் அப் பண்ணுறது, அதாவது அடுத்தடுத்து நம்ம லைனாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சுட்சும்மு சுட்சுந்தே அப்படின்றது ரேப் பண்ணுறது, கிஃப்ட்டை ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஷிசுந்தே அப்படின்றது சிங்க் மூழ்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்பிள்ஸ் எல்லாம் பாக்ஸுக்குள்ளே அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ், நீபான் நரந்தே. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டின் பாருங்க, நரந்தேக்கான காஞ்சி தான் இருக்கு. ஓகே, டைரக்டா இந்த காஞ்சியை பார்த்தா எப்படி நரவிமாஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சேம் சுச்சுவேஷன் ஆப்பிள் பாக்ஸே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்க மாதிரியும் ஸோ அதை நம்ம ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே மட்டுமே அடுக்க மாட்டாங்க, மேலேயும் ஒன்று மேலே ஒன்று அடுக்குவோம், ஒன்றுக்கு அடுத்து அடுத்து அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி நீங்கள் லேடர் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே சைட்லேயும் அடுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக 2 லைன், ஹரிசாண்டலாக 2 லைன் இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த பக்கம் அந்த பக்கம் சரிஞ்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ 2 ரோப் மேலே போட்டு நல்லா நாட் போட்டு சைட்லேயும் 2 நாட் போட்டு டைப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீபான் அனுஹிதோகா நானி நானிதே ஹொன்டோனி அன்ஷின் ஷிமாஷ்தா. அந்த பர்சன் ஸோ ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டாங்க, நிஜமாவே ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். முஷி, ஸோ முஷி அப்படின்னா இக்னோர் அப்படின்ற ஒரு வேர்ட் மீனிங்கும் இருக்குது. அதுவே இன்செக்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. முஜி, முஜி அப்படின்னா பிளெயின், ஸோ அன்பேட்டர்ன்டு திங்ஸ்க்கு நம்ம முஜி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே புஷி, ஸோ புஷி அப்படின்னா பேரியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுவே 4th ஆப்ஷனில் இருக்கிறது புஜி, புஜி அப்படின்னா சேஃப். ஸோ ஆன்சர் இதுக்கு சேஃப் இல்லைங்களா. ஸோ அந்த பர்சன் ரொம்ப சேஃபாக இருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்றது ஆன்சர். ஸோ டைரெக்டாக இந்த காஞ்சிக்கான க்ளூ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மூ. ஸோ இந்த மூ உங்களுக்கு ஜாப்பனீஸில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கான மீனிங் ஸோ நாட் நெகட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது நெகட்டிவ்க்கான காஞ்சியை எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடியது ஸோ பிளாக்லேயே நீங்கள் இதே ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் கலர் அப்படின்னா நம்ம நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுவே நீங்கள் மேலே இருக்க பார்ட்டு பாருங்கள், பிளட்டுக்குமே நம்ம அந்த இது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ உங்களோட பிளட் ஸோ நெகட்டிவ் குரூப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேயே செகண்ட் பார்ட்டாக இருக்கிறது ஸோ ஜி இல்லைங்களா, கொத்தோவோட காஞ்சி. ஸோ அதை நீங்கள் ஜி நார்மலாக ஷிகோத்தோவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொத்தோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சான்பான் ஃபுத்தாட்சனோ ஜிக்கன்கா நானி நானி கொத்தா. ஸோ 2 இன்சிடென்ட்டுமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹேப்பன் ஆச்சு, அக்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள்
பார்க்கும்போதே நம்மளுக்கு அதனுடைய 2 இன்சிடென்ட்டும் சேம் டைம்ல நடந்துச்சு அப்படின்ற மாரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ சேம் டைம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தோஜி அப்படின்றது அட் தட் டைம் அந்த நேரத்துல, ஸோ அந்த நாள்ல, இன் தோஸ் டேஸ் அப்படின்லாம் சொல்ற மீனிங்ல யூஸ் பண்றது. அடுத்தது தோஜி, தோஜி அப்படின்றது ஸோ அட் த சேம் டைம். அடுத்தது தோக்கி, தோக்கி அப்படின்னா வின்டர் சீசன மீன் பண்றது. அதுவே தோக்கி அப்படின்றது சேம் பீரியட் அப்படின்ற மாரி மீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் தோ, ஜி. ஸோ எப்படி நம்ம இத ஈஸியா எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜி. ஸோ பின்னாடி இருக்கிறது ஜி, டைம்க்கான காஞ்சி இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா கீ வராது. ஜி தான் வரும் அப்படின்றத நம்ம 3 அண்ட் 4த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல ஸோ காஞ்சி, உனாஜியோட காஞ்சி இருக்கு. ஸோ அத வச்சு கூட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரலாம். ஸோ அது தோஜி அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் நீபான்ல செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய தோஜி. ஸோ ஏன் தோக்கி அப்படின்னாலும் சேம் பீரியட்ன்னு தானே சொன்னீங்க. ஏன் வராது அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ சேம் பீரியட் தான். பட் அது பீரியட். ஸோ கீ அப்படின்றது ஸோ கிக் அண்ட் டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த காஞ்சிய வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த கீ வந்து நம்ம எலிமினேட் பண்ணுவோம். 4番彼は私の父に何々います. அந்த பையன் என்னுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா மாதிரியே இருக்காங்க அப்படின்றதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நித்தே ரெசம்லன்ஸை மீன் பண்றது. செகண்ட் ஒன் மித்தே பார்க்கறது. தேர்ட் ஒன் ஷித்தே ஸோ ஒரு ஆக்ஷனை பண்றது. கித்தே ஸோ ஆப்ஷன்ஸ் ஸோ அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. வேர் பண்றது, கம் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி ஒன்று வேர்ட்ஸ்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, என்னுடைய அப்பா கூட எப்படி இருக்காங்க? எஸ், ரிசம்பிள் இல்லைங்களா? ஸோ ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய க்ளூ ஹிண்ட் பாருங்க. ஸோ பர்சன்ஸ் தான் ஒரே மாதிரி இருப்பாங்க. நார்மலா நம்ம ப்ராக்டிகலா இந்த வேர்ட வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு 2 பேர் அப்பா, பொண்ணு ஒரே மாரி இருக்காங்க. அம்மாவும் பையனும் ஒரே மாரி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு. ஸோ அதனால ஹித்தோ ராடிக்கல் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுவே வந்து 2 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ 2 பேருமே தலைகீழ நடக்குறாங்க. ஸோ அப்படி அந்த மாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2மே வந்து ஒரே மாரி கீழ இருந்து மேல பார்த்த மாரி இருக்கு. ஸோ ஹித்தோ. ஸோ அத வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5番友達からコンサートの何々をもらいました. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஸோ கான்சர்ட்னுடைய ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கான்சர்ட் அப்படின்னாலே கண்டிப்பா டிக்கெட் தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கன். ஸோ கன் அப்படின்னா கேன் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? செகண்ட் ஆப்ஷன் கன். கன் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல கேன்சர் அப்படின்ற மீனிங் இருக்கு. கென். ஸோ கென் அப்படின்னா டிக்கெட். ஃபோர்த் ஒன் கென். கென் அப்படின்னா அது வந்து நம்ம ப்ரெசென்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கென் அப்படின்னா வந்து ப்ரிஃபெக்சருக்காக கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னால ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனில் இருக்க கென் அப்படின்றது தான். ஸோ கென் அப்படின்னா டிக்கெட்டை மீன் பண்ணுறது. ஸோ இந்த கென்னை வந்து நீங்கள் டிக்கெட், கூப்பன் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் யூஸ் பண்ணுறது. ஸோ இத நல்லா பாருங்க. மேல இருக்க பார்ட் வந்து ஆக்சுவலா ஒரு ஹருல பார்க்குற மாரி, ஸ்ப்ரிங் சீசன்ல பார்க்குற மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ கீழ இருக்கிறது வந்து ஒரு பார்ட் இல்லைங்களா? ஸோ அதாவது புபுன் மினிட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாமே. ஸோ நீங்க கான்சர்ட்டுக்கான டிக்கெட் வந்துட்டு ஹரு சீசன்ல ஸோ வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதாவது 1 ஆர் 2 மினிட்ஸ்ல உங்களால வந்து புக் பண்ண முடியும், வாங்கிக்க முடியும். அந்த மாரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுன், புன், புன் அந்த காஞ்சி கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். மேல இருக்க ஸ்ட்ரோக் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. 6番、彼女は何々な性格だ. ஸோ அந்த பொண்ணு இப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு சொல்லிட்டாங்க. சொச்சொக்கு. சொச்சொக்கு அப்படின்னா ஃப்ராங்க். செகண்ட் ஒன் ஷோஜிகி ஹானஸ்ட். தேர்ட் ஒன் சுனவோன ஒபீடியன்ட். மஸ்ஸுகு அப்படின்னா ஸ்ட்ரெயிட். ஸோ இதில் மஸ்ஸுகு ஸ்ட்ரெயிட்டை எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் 3மே இந்த கொஸ்டினுக்கு செட் ஆகுது இல்லைங்களா? அப்போ நம்ம கண்டிப்பாக காஞ்சிய பார்த்து அதுக்கான ஈக்குவலன்ட் வேர்ட தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்துட்டு ததாஷிக்கான காஞ்சி. செகண்ட் ஒன்க்கான காஞ்சி வந்து நவோஷிமஸ்கோட காஞ்சி இல்லைங்களா? ஸோ நவோஷிமஸ் அண்ட் ஸோ நவோஷிமஸோட வேர்டை நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் நவோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுவே ததாஷியோட காஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஒன்யோமி ஷோ. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ல ஷோ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பா 2 இதுக்குமே செட் ஆகாது இல்லைங்களா?
ஸோ ததாஷிக்கான ஒன்யோமி வந்து ஸோ அப்படின்ற சவுண்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பாருங்க, ஷோஜிக்கி அண்ட் சுனோவோ இது 2மே தான் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ கனோஜோவ சுனோவோன ஹித்தோ சைக்கக்குதா, ஷோஜிக்கினா சைக்கக்குதா அப்படின்றதா. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு, ஸோ ததாஷிக்கான ஒன்யோமி ஷோ வருமா? இல்ல சூ வருமா? அப்படின்னு யோசிங்க. அதுவே நவோஷிமஸோட காஞ்சிக்கு ஸோ நவோ அப்படின்ற ஒரு வேர்டு தான் இருக்கு. அது இல்லாம சொக் சொக்கு அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜிக்கி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். ஜிக்கா அப்படின்ற ஒரு ஒன்யோமி தான் இருக்கு இல்லைங்களா? ஒன்யோமிய கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்யோமி கனெக்ட் பண்ணும்போது ஜிக்கி, ஜிக்கா ஸோ இது இருக்கு. ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் நீபான். ஸோ ஒன்யோமிஸ கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 7番、この店は1年中休まないで何々している. ஸோ இந்த ஷாப்பு ஒரு வருஷம் ஃபுல்லா லீவே விடாம ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கோக்யோ. ஸோ கோக்யோ அப்படின்னா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மீனிங். ஏக்யோ அப்படின்னா பிஸ்னஸ். சொட்சுகியோ அப்படின்னா கிராஜுவேஷன். கைக்யோ அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் அ பிஸ்னஸ், அதாவது ஒரு விஷயத்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு மாலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றத மீன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதுல கியோ அப்படின்றது எல்லா க ஆப்ஷன்லயுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதுல நீங்க சூஸ் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் காஞ்சிய நல்லா பாருங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்த ஆப்ஷனோட மீனிங்கையும் நம்ம கனெக்ட் பண்ணி கூட சூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி கண்டிப்பா வராது. சுட்சுகியோ, கிராஜுவேஷன் வராது. ஸோ இந்த ஷாப்ன்னு பேசிட்டு இருக்காங்க. லீவே விடாம அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏகி யோசிச்சுட்டே இரு, ரன் ஆயிட்டு இருக்கு, பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங். ஹச்சிபான் கொக்கோ நீ நனி நனிவோ முத்தேக்கு தேக்கு தசாய். ஸோ இங்க அதை எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் தாய், சுக்குயே, தனா, ஹக்கோ. ஸோ இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸை இல்லைங்களா? தாயின்றதை எலிமினேட் பண்ணலாம், தானா ஷெல்ஃபை எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஷெல்ஃபை இங்கே தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ அதனால் ரேக்ஸ் அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சுக்குயே டெஸ்கா, ஹக்கோ பாக்ஸா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இந்த காஞ்சிக்கான ஹிண்ட் நான் கொடுக்குறேன். ட்ரீ இருக்கு, ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு டேபிள் இருக்கு, தட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரீ. ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சுக்குயேக்கான காஞ்சி. ஆன்சர் சுக்குயே. Thanks for watching. Arigatou gozaimashita.